சொல்லுங்க, எதை செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சாமியா. முடியாததையும் நான் சொல்லல, முடியுங்கிறத சொல்றேன். நீ உன்னுடைய பிரச்சனைய இம்மிடியட்டா, அதாவது குறைஞ்ச நாளில் நீ தீர்த்துக்கிறணும். அப்படின்னா கடினமான பயிற்சியை நீ எடுத்துதான் ஆகணும். எப்படி முடியலன்னு சொல்றேன் நான் கேட்குறேன். இதுல என்ன முடியல? ஏன் முடியாது? நல்லா படுத்துங்க. உன்னை உட்காந்துட்டே வரைக்கும் சொல்றேன், நல்லா படுத்துங்க. வெளியூர்ல உன்னை பத்தி யாரும் தெரியுமா? மூஞ்சில யாரு காத்து போவா? உன் பாவமும் உன் கர்மாக்களும் உன்னுடைய என்னை சார்ந்த அத்தனை கழுதி போகணும்னா உன்னைய மூஞ்சியில காரி துப்பணும், உன்னைய நாய பேயன்னு திட்டணும். புரியுதா? சரிப்பா, நீ உள்ளூருக்குள்ள பிச்சை எடுக்க வேண்டாம், ரூமுக்குள்ள படுக்க வேண்டாம், வெளியூர் பராத்தனே கொடுக்குறப்பா. சரியா? சங்கரன் கோயில் இருந்து திருநெல்வேலி வெளியூர் தானே? 3 பகல் இல்ல 2 பகலை வச்சுக்கிடுவோம். ஒரு பகல் சங்கரன் கோயில் இருந்து திருநெல்வேலிக்கு போறேன், ஒரு பகல் அங்க இருந்து திரும்பி வரேன். வந்துரு, நடந்தேதான் வரணும். பிறந்த மேனியோட வரணும். ரொம்ப வெளியூர் தானே? நீ வாட்டுக்கு ரோட்ல நடந்து வா. ஆணு வேணாலும் வரலாம், பெண்ணு வேணாலும் வரலாம். ஆமாமா, இது நமக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பிரார்த்தனை வடிவம்லாம் இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறது வரப்பிரசாதம். நாட்கள் கடத்தாம, செலவு பண்ணாம, மற்றவங்களுக்கு துயரம் கொடுக்காம, நமக்கு நாமே எல்லா நிவர்த்தினையும் தேடி பெறக்கூடியது பிரார்த்தனை. இதெல்லாம் செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்ல போறேன்னா, ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டு வந்துட போறேன், நிறைவாகிற அன்னைக்கு பக்கத்துல வந்து நிறைவாயிருச்சுமான்னு சொல்ல போறேன். என்ன சாமி? கோவிந்தராஜ் நாளைக்கு ரெடினா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2 நாள் கூட இல்லை, 2 பகல் மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். சங்கரன் கோயில் இருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சங்கரன் கோயில் வெளியூர், முடிஞ்சு போச்சு. புரியுதா? 10 காசு செலவு கிடையாது, யாருக்கும் கஷ்டம் கிடையாது. உன்னை உள்ளூருக்காரங்க உன்னை பார்க்க போறது இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு ஈஸியா வழிமுறையை எப்படி காட்டி கொடுக்க? 18 நாள் வழிமுறை சொன்னீங்க இல்லையா? 18 நாள் நம்ம யாசம் எடுத்து பண்றதுல அதுல நம்ம இன்னாட்ட தான் போய் வாங்கணும் கணக்கு கிடையாதுங்க. நம்ம கிடையாது, ஊர்ல வாங்கணும், அவ்வளவுதானே. இன்னார்ட்டு தான் கிடையாது, ஊருக்குள்ள நீ சுத்தி வாங்கணும். உனக்கு சாப்பாட்டுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதுதான், மீதி கையில வச்சிருக்க கூடாது. கையில வச்சுக்க தேவையில்லை, தேவையில்லை. அது மிச்சம் இருந்தா ஒரு கோயிலே குளத்திலேயே போட்டுருணும், ஜீவனை கூட வச்சிடலாம். ஆமா, ஒரு தடவை வாங்கினாலும் நமக்கு போதுன்னு நம்ம விட்டுடலாம். அது எவ்வளவு பெருசா தெரியுதுங்க. ஆமா, உண்மைங்க. அது கூட இந்த 18 நாளும் அன்னைக்கு கட்டின துணி என்னவோ அதுதான் 18 நாளைக்கு. அது பண்ணிடலாங்க. நீ குளிச்சாலும் சரி குளிக்காம இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்லை. செய்யுங்க. வீட்டுல தங்கணுமா இல்லை வெளியே தங்கணுமா? அது நீ உன் வீட்டுல படுத்துக்கலாம், வெளியில எல்லாம் தங்க வேண்டாம். வீட்டுக்குள்ள போய் உன் இஷ்டத்துக்கு செஞ்சாலும் சாப்பிட முடியாது. இல்லை இல்லை,
ரூல்ஸ். ஆமா, அதை பண்ணுங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. நாம தான் அதை சொல்றோம் இல்லையா, நீ பாம்பை அடிக்கக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது, உடம்பும் வலிக்கக்கூடாது, மனசும் நோகக்கூடாது. ஆனால் எல்லாம் வந்து சேர்ந்துடணும். எப்படி வரும்? பல பேர் தப்பா எடுத்துக்கிறாருங்க. பல பெரிய பெரிய நகரங்கள்ல, இப்போ பெங்களூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், சென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், இந்த பகுதிகளெல்லாம் ஏன் நம்ம ராஜபாளையத்திலே ஒரு பகுதியை பெண்களே கோடீஸ்வரர் ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ராஜபாளையத்திலே ஒரு பகுதியில் பெரிய அளவில் கோடீஸ்வரர், பெண்களால் கோடீஸ்வரர் ஆனவங்க இருக்காங்க. அவங்க என்ன நோகாமையா சம்பாதிச்சாங்க? மனசை வித்து, உடம்ப வித்து, உடம்ப வலியாக்கி, ரணத்துக்கு ரணமாயி தானே கோடீஸ்வரன் ஆனாங்க. சொல்லு. அது வந்து பாவமா புண்ணியமாங்கிறது ரெண்டாவது. பாவமா புண்ணியமாங்கிறது ரெண்டாவது. இன்னும் சொல்ல போனா அவ பாவத்தை பல இடத்துல கழிச்சுட்டு தான் வந்துடுறான், பங்கு போட்டுறான். அவ இம்சைக்கு தானே ஆளாகிறா ஒரு பெண்ணு. நான் எத்தனையோ பெண்களை நாங்கள்லாம் பார்த்து கேட்டிருக்கிறோம், சில இதுகளை சொல்லி இருக்கிறோம். அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நினைச்சா நம்ம உடம்பே அப்படியே நடுங்க கொடுத்துட்டு. அவளை இம்சைக்குள்ள போய் தான் அவங்கெல்லாம் கோடீஸ்வரனை சம்பாதிச்சிருக்கிறாங்க. நீ யாரை எடுத்துக்கோமா, வசதியா வாழணும்னு முடிவு எடுத்தவங்க ஏதோ ஒரு வடிவத்துல அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, நஷ்டப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, நம் நாட்டு மக்கள்கிட்ட துன்புறுத்தலுக்கு ஆளாயிருப்பாங்க. இத்தனையும் சகிச்சுதான் அவங்க முன்னேறி இருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு நிலைப்பாடு இல்லாம அவங்க முன்னேறின சரித்திரம் யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. நாம மாத்திரம் எப்படி அப்படி வந்துருவோம்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு போராட்டம் நடந்துச்சு ஆந்திராவில். புரியுதா? போலீஸை பிடிச்சிட்டு போய் பல பெண்களை வச்சிருந்தாங்க. அதுல முன்னோடியா அந்த பெண்ணை கொண்டு போய் காணாம வச்சிருந்தாங்க. பல வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. அப்புறமா கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லி பெட்டிஷன் போட்டு ஒப்படைச்சாங்க. கோர்ட்ல சர்ச்சு கேட்டாரு, உனக்கு வயசு என்னமான்னு கேட்டாரு. எனக்கு வயசு 35 அப்படின்னு. இந்த போராட்டத்து காலத்துல எத்தனை வருஷமா இருக்கேன்? நான் 15 வயசுல இருந்து இருக்கிறேன். உனக்கு கல்யாணம் பண்றங்கிற ஆசை இல்லையா அப்படின்னாரு. ஆசை இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. ஒரு குழந்தையாவது நீ பெத்துக்கிறங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னாங்க. உங்க அரசு தரப்புல இருக்கிற போலீஸுக்காரங்க லாட்டிக்கு மாத்திரம் அந்த உமுறல் இருந்தால் நான் இன்னைக்கு 1000 பிள்ளைய பெற்றிருப்பேன். எப்படி? உங்க அரசு தரப்புல இருக்கிற போலீஸுக்காரங்க லாட்டிக்கு உமர் நீர் உதிர்க்க தெரிஞ்சிருந்தால் நான் 1000 பிள்ளைகள் பெற்றிருப்பேன். ஆகையினால எனக்கு இப்ப அந்த ஆசை இல்லை. கோர்ட்ல சொன்ன பதில் அந்த பொண்ணு. அதுதான் நடந்தது, உண்மை.
புரிஞ்சதா? இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்கு. கஷ்டங்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு அது மனித வாழ்க்கையில நடைமுறையில் இருக்கிற கஷ்டங்கள். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஜீவானந்தம். இப்ப இருக்கிற ஒரு பேர் நல்லா வர மாட்டேங்க, உங்களோட இருக்கிறாரு சங்கையா, அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. நல்ல கண்ணு இவங்க செட்ல உள்ளவர். எமர்ஜென்சி பீரியட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஒருத்தரை மாத்திரம் அரெஸ்ட் பண்ணல. தலைமறைவாகி இருக்கிறாரு. அவர் நாகர்கோவிலில் தான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ண புதுசுல அந்த நிலைமை வந்துருச்சு அவருக்கு. வீட்டுல விட்டுட்டு போயாச்சு. ஆனா ஒவ்வொரு நைட்டும் அவர் வீட்டுக்கு வந்துதான் போறாரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அவரை அரெஸ்டும் பண்ண முடியல. 1.5 வருஷமா என்னமோ 2 வருஷமா ஆச்சு. ஆனா வந்து போறாங்கிற நியூஸ் இருக்கு, பிடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சித்திரவதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த அம்மா அப்ப 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்பவும் அதே கோர்ட்ல தான் கேட்குறாங்க, அம்மா உன் கணவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பல ஆண்டுகள் ஆச்சுங்கிறாரு. எப்படி? கல்யாணம் பண்ணாயி பல வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காரரை நான் பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படிமா நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் கர்ப்பத்துக்கு காரணம் என் கொழுந்தனார் அப்படின்னு தைரியமா சொல்லு. அது கம்யூனிஸ்ட் கொள்கை. புரியுதா? தன் கணவன் தலைமறைவா இருக்காரு, கட்சியிட்ட கட்டளை அவரை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது கட்சியினுடைய கொள்கை. தான் அகமானம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, கட்சி காப்பாற்றணும். அப்படி பெண்மணி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. புரிஞ்சதானே? நாம அதெல்லாம் செய்ய வேண்டாம். நடைமுறை இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்ததுதான். புரிஞ்சதா? அந்த கோர்ட்ல அவங்க என்ன சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் பல நாள் சந்திச்சாங்கன்னு சொல்லி இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்னு தான் அரெஸ்ட் பண்ணது. கோர்ட்ல இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீ வீட்டுக்கு போமான்னு அனுப்பிச்சிட்டாங்க. புரிஞ்சதா? அதுக்கப்புறம் விசா பீரியட் முடிஞ்சது. அவங்க வந்தாங்க, குடும்பம் நடத்தினாங்க, கட்சியில இருந்தாங்க. அதுல நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதனால என்ன சொல்றேன்னா, நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம எண்ணம் செயல்பாட்டு ரீதியாகவும் நாம உறுதியோடு நம்ம பயணம் பண்ணல அப்படின்னு சொன்னா எதுவுமே சாதிக்க முடியாது.